நகரங்கள் எல்லாம் பார்த்து கிடக்க நினைக்கிறேன் போய் பேருங்க எல்லாம் பூட்டியா சொன்ன மெட்டது கொஞ்சம் சிக்கலா போச்சு 83,000 கிட்ட கடன் ஒன்று வந்தது. அது தேவையில்லை கடன் பண்ணி இது என்னப்பா இது என்ன சாடா கை உள்ள சாமான கிடக்கு. எங்க ஒரு காணா போட்டுவான். ஓ புரைக்குதாப்பா. மரியா முக்கியம். வேலையில் கொஞ்சம் நடந்துச்சு போலையா? பாப்போம் இருக்கா என்ன கட்டம் வந்து அக்காட வேலியெல்லாம் வந்து கிடந்து வந்து உங்களுக்கு தெரியும் எப்படியான ஒரு ஷேப்பில் கிடந்து அப்படின்னு சொல்லி. அவங்களோட அந்த முயற்சியை வந்து எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. கொமெண்டுகள் பார்த்தாலுமே தெரியும். திடீர்னு வந்துதான்டாப்பா வந்து நான் கண்டு பார்த்த அப்புறம் எதுவும் ஹெல்ப் கிடைச்சமாக்கா? நீங்களும் ஒரு நம்பிக்கையெல்லாம் வேண்டியிருப்பேன். யாரும் கதைக்கிறவங்க எதுவும் செய்வாங்க தானேன்ற மாதிரி ஆக ஓடிச்சுடாப்பா. ஆள் கோல் அடிக்க எங்கே நிற்கிறேன்டுவாங்க. கல்யாணம் நீங்கள் கல்யாணம் கட்டிச்சலான்ட்டு நிற்கிறேன்டுவாங்க. மற்றது வந்து வேற என்ன மாதிரி உங்களுடைய ஆள் சொன்ன உங்களோட ஆள் வீட்டை இல்லடா. ஆள் அங்க மனுஷியோட இருக்கு கிரண்டுக்கு பாரு. அம்மா வந்து வேலை எனக்கு நான் கடன் காசு நிக்கன்னு சொல்லி கவலைப்பட்டு காய்ச்சி திரிக்கவுல நீங்க பாத்தியோ மோட்டை கேக்கா இதுல ஏறக்கூடாது. வீடியோல ஆடுறா மனுஷன் கோவம் இல்லை சொல்ல குட்டி. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்களுடைய வீட்டை தான். என்ன அன்றைக்கு தனியாக நின்று இன்ட்ரோ கொடுத்துட்ருக்குறேன், அதுவும் ப்ளாக் சேனலில் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது இன்றைய தினம் நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுவும் நானும் அக்கினியும் தான் போகிறோம். அண்ணா வந்து வரலை. காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு சில வேலைகள் வந்து வீட்டில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் வேலைகள் நடந்தாலுமே நாங்கள் வந்து மதியத்துக்குள்ளே வேலைகளை முடிச்சுட்டு பின்னர் அங்கேயும் போகிற ஆளுகள் இருந்தால் அதுக்குள்ளே ஏதாவது செய்ய இருந்தால் செஞ்சுட்டு 3 பேரும் போவோம். சம்டைம் இல்லாட்டி நானும் அண்ணாவும் போவோம், இல்லாட்டி அக்கினியும் அண்ணாவும் போவாங்க. அந்த மாதிரி வந்து போகிறேன். ஆனால் அண்ணா வந்து வருவார் எந்த டைமும். அப்போ இன்றைய தினம் வந்து அண்ணா இல்லாமல் நானும் அக்கினியும் போகிறோம். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் ஒரு முக்கியமான வேலை ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதாவது அந்த ஜிப்சத்துக்கு வந்து வயரிங் செஞ்சவங்க தான் வயர் இழுக்கிற அந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வயரிங் பிரச்சனைகள் வந்து இப்போ அண்ணாவுமே இடத்துல நின்றால் தான் அந்த வயர் வந்து என்ன மாதிரி இப்படி கொண்டு வந்தால் ஓகேயா இல்லை அப்படி கொண்டு வந்தால் ஓகே. அது என்னென்னு சொன்னால் வயரிங் வந்து 2 வேலையாட்கள் செஞ்சால், அதாவது முதல் வந்து உங்களுக்கு தெரியும் வேறு ஒரு அண்ணா செஞ்சவர், இப்போ வந்து வேறு ஒரு அண்ணாக்கள் செய்கிறாங்க. அதால் வந்து அவங்க முதல் செஞ்சவங்க வந்து ஒரு சில ஐடியாக்களில் வந்து அவங்க ஒரு சில வேலைகள் செஞ்சுருப்பாங்க. இவங்க வந்து இவங்களோட ஐடியாவில் ஒரு வேலைகள் செஞ்சுருப்பாங்க. அப்போ அதால் வேறு ஆக்கள் செஞ்சதால் வந்து ஒரு சில கன்ஃபியூஸ் வந்து 2 பேருக்குமே இருக்குது. அப்போ அதால் வந்து அண்ணாவுமே கூட நின்று இதை இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கன்னு சொல்லி கட்டாயம் நிற்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அண்ணா இல்லைன்னு சொன்னால் தெரியாது. அப்போ அவங்களுக்கு எதால் என்னென்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி தெரியாது. அப்போ அதால் நான் மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணு வந்து முடிச்சிடலாம், முடிச்சா ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் வந்து இன்றைய தினம் கொஞ்சம் இப்போ வெளியில் வாரன்றது வந்து கஷ்டமாக இருக்குது அண்ணாவுக்கு. அப்போ இன்றைக்கு வந்து வீடியோ கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னால் நாங்கள் நாளைய தினம் கொழும்பு போக வேண்டிய ஒரு வேலையுமே இருக்குது. அப்போ இன்னும் வீடியோ செய்யலைன்னு சொன்னால் கொழும்பு போய் வார வழிகளில் வந்து வீடியோக்கள் செய்கிறது வந்து கஷ்டம்ன்றதை விட நான் அன்றைய தினம் வந்து போட முடியாமலே போயிடும். ஏன்டா லேட்டான வாரத்துக்கு அப்போ போட முடியாமல் போயிடும். இப்போ கட்டாயம் நாங்கள் இன்றைய தினம் வந்து போகணும். அப்போ அந்த வகையில் இன்றைய தினம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட குட்டி தம்பிட்டான் வந்து போகிறோம்.
அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்ன அடிக்கடி குட்டி தம்பிட்ட போகிறோன்னு சொல்லி நாங்கள் ரீசெண்டாக வந்து வீடியோக்கள் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது ஃபேஸ்புக்லேயுமே வந்து அண்ணா நிறைய விஷயம் கதைச்சி அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நேரடியாக வந்து கொடுத்துருந்தார். அந்த வகையில் இதுக்கு முதல் தடவை போன டைம்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு சில உதவிகள் வந்து வந்திருந்தது, மன சந்தோஷப்படக்கூடிய மாதிரி. அதே மாதிரி வந்து அந்த வீடியோவிலே வந்து அக்கா சொல்லியிருந்தவன், நான் வந்து வேலி திருத்த வேலைகள் செய்ய போகிறேன் தம்பியாக்கள், அப்படி செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன் ஒரு சில பிளான்கள் வந்து சொல்லியிருந்தவங்க. கொஞ்சம் காசுமே வந்து ஹெல்ப்பாக வந்திருந்தது. இப்போ அதற்கு பிறகுமே வந்து கட்டாயம் நிறைய பேர் கதைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சொன்னால் நிறையா கொடுத்தால முக்கியமாக வந்து அவங்கன்றத விட அவங்க குட்டி தம்பியில் வந்து நிறைய பேருக்கே வந்து ஒரு விருப்பம் வந்து இருக்குது, அவனில் வந்து பயங்கர ஒரு பாசம். அந்த வேலை வந்து இன்றைய தினம் நாங்கள் போயிட்டு என்னென்ன உதவிகள் கிடைச்சிருக்கு, அவங்களோட ஒரு ஏதாவது ஒரு வாழ்வாதாரமோ ஏதாவது அந்த பைக் எடுக்கிற கதையுமே வந்து அக்கா காய்ச்சி அப்படி நிறைய விஷயங்கள் வந்து காய்ச்சது என்னென்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு வந்து பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ போகிறதுக்கு முதல் அண்ணா வந்து வேலையாக நிற்கிறாரானே, அப்போ அண்ணாவோடையும் என்ன மாதிரி விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நாங்கள் அப்படியே வந்து போவோமா. அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்ன வேலைகள் நடக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. நெருப்பு வேலைகள் எல்லா பக்கமும் பயராத்தாங்களா. அப்போ வரட்டா போயிட்டு மஞ்சள் இவன் ஏதோ பால் ஏதோ ஒன்றுமாண்ட எருமத்தயிர். ஓ பிறந்த நாளுக்கு கேக்கு இப்போல்லாம் எருமத்தயிரில் கட் பண்ண போகிறேன் நான் கேக். எருமை இருக்கு தயிர வேணா சரி. அதான் எப்போ பிறந்தோம் எப்படா காலையிலே இது இதே இல்லை பிறந்த நீ புரியுதா? சரி 6 7 கட்டையாண்டு பொம்பளை போய் தருவோம். அப்போ அக்காவும் வந்து சொன்னோம் வேலையில் திருத்துற அப்படி இப்படின்னு சொல்லி நகரங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்ட கண்ணிக்கிறேன் போய் பேருங்க எல்லாம் பூட்டியா சொன்ன மற்றது இதுதானே ஃபேஸ்புக்கில் வீடியோ நம்பர் எடுத்து போட்டதானே. அதான் அப்போ அங்கே நல்ல உதவி போயிருக்கு. அப்போ அதனால் அதே மாதிரி பார்த்து கொண்டு போயிட்டு அந்த சைக்கிளுக்கெல்லாம் காசு கட்டுவான். அதை என்ன செய்யணும்னா அங்கே போயிட்டு அவைக்கு அந்த 1.5 லட்சம் ரூபா காசு வந்து அதை கொடுக்குறான்னு சொன்னேன். அது கொடுத்தேன்னு சொன்னால் நீ எனக்கு ஃபோன் பண்ணு சரி, அது என்ன கட்டத்தில் இருக்க பார்த்து போட்டு சரி வேறு அவைக்கு என்ன செய்யணும் ஒன்றும் செய்யறீங்க. அது ஒருக்கா வேண்டாம் கட்டாயம் வந்து நிறைய பேர் காய்ச்சிப்பேன். அண்டே கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருந்தோம். இதையும் ஒருக்கா போய் பார்த்துட்டு சைக்கிளெல்லாம் கட்டாயம் தேவைதானே. இப்போ என்னண்டாப்பா சொன்னியா நீ கடவுளை விட்டுட்டு விராத்தே இங்கே காலமையிலேருந்து நுண்டி இப்போ காலில் இது வீல் சேரில் இந்த மாதிரி இருக்கிறேன். ஏண்டா சிக்கல் விட்டுட்டு போனோம் கொடுத்த வேறங்க வேலை ஒன்றும் செய்யலை. வயரில் பார்த்தாலே வந்து விளாங்க. அதாவது நின்று எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக அதனால நிற்கிறேன்னா போட்டு வாங்கினே இப்போ என்ன நேரம் 4 நேரம் ஏண்டா இப்படி அங்கே போ 5:30 5 கால் பார்த்து 5 காலே போக மாட்டேன். 5 கால் பார்த்தாலும் 5 மட்டும் தான் போயிட்டு டைம் காணும். பாவம் சிச்சுவேஷன் என்ன வேணும் பாவம் பார்த்துச்சு. அப்படி 7 மணி சொன்னால் தொட்டில் அடிக்க போகும். அப்படி ஒரு சிக்கலண்டா நீங்கள் அங்கே சங்கானையை முடிச்சு கொண்டு அடிங்க எதுவும் அட்லீஸ்ட் போனால் எதுவும் ஒரு மேற்கு அன்றைக்கு நான் எங்கே வேணா நீங்கள் வந்த நீ பிளவை வேணா நீங்கள் வந்து அந்த ரோட்டில் அந்த பிளைய வந்துடும் அட்லீஸ்ட் இல்லாட்டி அந்த பிளைய நான் வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் பிரியசமாக இருக்கும் போனது. நான் இங்கே விட்டுட்டு போய் எல்லாரும் சம்பளது இல்லை நிற்க சொல்லி அவரு நாட்கள் ஆகுது மேலே ஆடிட்டு அப்போ அப்படியே போயிட்டு என்ன வேணும் பார்த்து போட்டு அப்படி போயில் வேண்டாம் தொட்டில் அடிக்க போகிறேன் இல்லாடி அடிக்க பல கடை தருவான். வேறு அவன் சின்னவன் கேட்பான் என்ன டைரி மில்க் சொல்லி கூட்டிட்டு போவாங்க. சேட்டை ஓடித்தாள் விளையாட்டு கூட்டிட்டு இது எல்லாம் வேலை நடந்துருந்தா காட்டுங்க தகர விலையை காட்டி கொண்டு வாங்க என்னட்டு சொல்கிறது அவங்க கொடுக்குறதுக்கு அவைக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சைக்கிள் அலுவல் சரியா அவைக்கு காசு செட் பண்ணி கொடுப்போம். சரியா ஓகே. அவங்க அப்பா வந்துட்டு அப்பா காய்ச்சி நம்ம சரி ஆள்ற உலக என்ன கொஞ்சம் வாங்க பாட்டா போயுது என்ன ஆட்டம் இது என்ன இது என்ன சாட்டம் கை உள்ள சாமான கிடக்கு. இது என்னப்பா விதவிதமாக கிடக்கு சாமானம்.
சோப்பு சீப்பு கண்ணாடி என்றவன் இவ்வளோ போடுறது எத்தனை வரும் நீ ஒரு நாளைக்கு ஒரு 5,000 பேரும் இரவுக்கு சரி ஒவ்வொரு நாளும் போடணும் நைட்டில் மட்டும்தான் இல்லை காலமே கிடக்கு அப்போ எங்கடா திடீரெண்டு இதெல்லாம் கொண்டு ஆலண்டை கிளினிக்கு போய் கிளினிக் போட்டுவாங்க அப்போ எதுவும் சொன்ன மாதிரி இல்லை ஒன்றும் சொல்லல அப்போ கிளினிக் ஏண்டா என்ன இதுதான் மருந்து எடுக்கிறது காலையில் போனாலும் இப்போ வந்துட்டு உங்களை காலையாண்டு ஒரு அழுத வடி ஓ ஆகலாம் அழுத வடி எங்க மாமா செய்வோம் மற்றது இப்போ என்ன பிரச்சனை வேலை முடிஞ்சாலும் பின்னாடி கிளியர் பண்ணணும் ஓ கவக்கண்டு பள்ளிக்கூடம் நான் பள்ளிக்கூட்டா நீ எத்தனை மணிக்கு ஏறியாரு நான் 2 தான் பள்ளிக்கூடம் ஆள் நிற்கும் ஆளை சரி சரி அப்போ நான் இப்போ இருக்கா அங்கே குட்டி தம்பிட்டு இருக்கா போகிறோம் சரி போட்டுவாங்க நான் இருக்காது டீ ஊற்றணும் ரைட் நீங்கள் 3 ஊற்றுங்க அப்போ நான் பள்ளிக்கூட போகிறோமா எங்கே வருது எங்கே போகிறது சொல்ல போனால் ஒக்க கடை கிடக்கு எங்களுக்கு கூட நேரம் காலியாக போச்சு ஒரு மாப்பட்டியை பண்ணி நானும் கடை தான் போகிறேன் நான் லைட்டு வேண்ட போகிறேன் நீ போறிய யார் சைக்கிள் அரே இங்கே திருப்ப பிரேக் அடிக்கிறாப்பா ஆட்டோமேட்டிக் பிரேக் இப்போ இங்கே பிரேக் கட்டே காணுது சரி காணா போட்டு வாங்க ஓ புரைக்குதாப்பா புரைக்கில்ல வேற ஓகே அப்போ நாங்கள் வெளிக்கூட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறோம் நேரம் வந்து 4:40 ஆகிட்டு இப்போ இதுக்கு பிறகு சங்கானை இப்போது அப்படி 5:30 பார்க்கலாம் குறைஞ்சது அப்படியே வந்து போயிட்டுருக்கோம் போகிற வழியிலே வந்து பார்த்துருப்பீங்க வந்து அண்ணாரும் சாமான அதுன்னு சொல்லி ஓட்டத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி செல்லக்கிளியப்பா இப்போ நீ வந்து மாப்பட்டி ஏதோ இல்லையான்னு சொல்லி சும்மா வேண்டி வச்சிருக்கலாம் தானே அப்படி இப்படின்னு சொல்லி அம்மாவோட அன்பு சண்டை ஓட்டுது ஆளும் வந்து போயிட்டு இப்போ நாங்கள் வீடியோ செய்ய போயிட்டுருக்கோம் எங்கே எந்த கடைக்கு ஆள் போனது அது வாரா போயிட்டு போயிட்டான் ஆள் நிற்குதுங்க போட்டுது அப்பா சரியா சரி போட்டான் என்ன ஓட்டம் பாட்டு தான்டா கடவுள் பாட்டு கும்பம் சரி ஓகே அப்போ இதை வந்து பயணத்தை ஆரம்பிக்கப்புறம் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோமா ஓகே நாங்கள் இப்போ வந்து சங்கானைக்கு வந்துட்டோம் அப்போ போக முதல்ல எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு என்னென்னு சொன்னால் இப்போ தம்பிகிட்ட போன உடனே இருந்து காய்ச்சி போட்டு கடைசியாக வரக்குள்ள ஆள் அப்படியும் கேட்பார் வந்து இதுக்கு இப்போ அனுத்தாபிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அவன் கேட்கும்போது விட்டுட்டு வரையில இப்போ போகலாம் அவன் கேட்கும்போது இல்லைடா அப்புறம் பார்ப்போன்னு சொல்லி போட்டு அண்ணாவே சொல்லிவிட்டேன்னு சொன்னால் ஆளுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொரு தரமும் அப்படி பழகி இங்கே கொண்டு விட்டால் அந்த சில விஷயத்தெல்லாம் விளவுறா அப்படின்னா கடும் ஓவர்றாப்பா போன நேரம் கடவுளை பட்ட பாட ஆளோட அப்போ அதெல்லாம் சொன்னேன் இப்போ நாங்கள் என்ன அப்புறம்னு சொன்னால் முதல்ல வந்து ஏதாவது ஒரு சாக்லேட்டோ ஏதாவது வேண்டிட்டு போய் காருக்கே வச்சு போட்டு கடைசியாக வரக்குள்ள ஆளுக்கு எடுத்து கொடுப்போம் இக்கினி இடி வாரும் ஏதாவது சாக்லேட்டும் நான் வேண்டித்து கொண்டு கொடுப்போம் ஆளுக்கு ஒரு வண்ணத்து பூச்சி எந்த வழி தேடி வந்தது தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் சரியா ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் நாங்கள் போயிட்டு வேலியலுக்கு சாமான் பண்ண ஃபோட்டோலாம் அண்ணாவுக்கு அனுப்புனோம் அது ஒருக்கா பார்த்து வேலையில் இறங்கியிருந்தால் அதுலையும் காட்டிக்கொண்டு என்ன மாதிரி அதுக்கு பிறகு உதவி திட்டங்களையும் வந்தோன்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அந்த பைக் கொண்டு எடுக்கிற கதை வச்சவங்க அக்கா அதை பார்த்துட்டு உங்களோட தெரியுதா சுனாமி அவட சுனாமியான் வந்து சொன்னவள் அடக்கு அப்படி தான் அண்ணா சொன்னவர் தான் வந்து தாரன் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு சமுத்தி ஒப்பிச்சாலே ஏதோ ஒன்றாலும் வந்து அவங்க வரவாசி காசு கொடுக்குறேன்னு சொன்னான் இப்போ 3 லட்சம் சொன்னால் 1.5 லட்சம் ஏதோ அவங்க ஃப்ரீயாக தாரேன்னு சொன்னான் அப்போ அதையும் ஒருக்கா பார்த்துட்டு
அது வந்திருந்தால் நான் கால் அடிச்சு சொன்னால் அப்படியே அவனோட அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுமாள். அக்கா வந்து வைக்க எடுக்கக்கூடிய மாதிரியும் வந்து இருக்கும். இப்போ போயிட்டு பார்ப்போம் என்னம்மா அப்படி சொல்லி. அடுத்தது அக்காட அவர் வந்து ஜெயிலில் இருக்கிறார். அவருக்கு புண்ணை கிடச்சிச்சோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அதுவுமே தெரியாது. போன இடமோ அதுக்கு முதல் தடவை வந்து கேட்கும்போது சொன்னவாக்கா இல்லை புண்ணை கொடுக்கல 14 நாள் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தெரியா பிரச்சனை. போய் பார்ப்போம். கிருஷ்ணா வர அதான் வரா நல்லது. நீங்கள் ஓ நல்ல இதுதானே இது அங்காலேஞ்சால் அடவடடா போகிற வித்தியாசமாக இருக்கு. ஏ மரியாதை முக்கியம். ஒரு அளவுக்கு தான் மரியாதை. நீங்கள் இல்லையா வேண்டி சொன்னாங்க அவடத்தை வச்சு அந்த அவடத்தில் வச்சு கேட்டேன் அக்காங்கன்றது தனு என்ன உங்களோட தனு அக்கா என்ன பேர்? ஓ இதால் போகிறாங்க இப்போன்னு சொல்லிச்சுரா போகிற படி உங்கள் அதான் 2 கடவுள் அதான் இல்லையாடாப்பா விட்டுருக்கு. எத்தனை மணிக்கு விடுறது? ஆ அதை கட் பண்ணுங்க பிள்ளை இருக்கா? டேய் அண்ணா வரல அண்ணா கொஞ்சம் உடம்பே இல்லாது அதில் வரல. வேலையில் கொஞ்சம் நடந்துச்சு போலையா? பாப்போம் இருக்கா என்ன கட்ட வந்து. இது எப்போக்கா வேலையெல்லாம் அடைஞ்சது? இன்னும் முடியலையோ? எல்லாம் அந்த வேலை அடைச்சாச்சு. நீ நாளைக்கு துணி கட்டி கதவை போட்டா சரி. கதவு கேட் செய்ய கொடுத்தீங்க. ரைட் ஓகே. இது ஃபுல்லாகவே வந்து தகரம் அடிச்சிருக்கேன். சுத்தவர் அடிச்சிருக்கு. கம்பி அடிக்காம தூணை போட்டுட்டு தகரம் போட்டுருக்கு. ரைட் ஓகே. அப்போ ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கு என்ன? இதில் 2 தூண்கட்டை வந்து 2 தூண்கட்டை வந்து கதை கொண்டு வரும். அதான் இப்போ என்ன இந்த சைஸோ கேட்டு இல்லை இதோட வருமோ? என்னது கதவு? நான் கொஞ்சம் பெருசாக கட்டினேன். ஏன்னாண்டா ஆட்டோ என்ன மோட்டர் பைக் 3 சில மோட்டர் பைக். அப்போ கொஞ்சம் பெருசாக தான் நல்லதான் ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு எடுக்க போயில கொஞ்சம் இல்லை தூண் கட்டி வரும் உள்ளுக்கா தான் வரும் சரிவு வருமல்லோ. சரிவு வந்து அப்புறம் ரோட்டு போட உள்ளுக்கா வந்து சரிவு வரும். சரி அப்போ சந்தோஷம். ஃபுல்லாக சுத்தவரை அடைச்சிருக்கேண்ணே அடைக்கி காட்டும். அப்போ அக்காட வேலியெல்லாம் வந்து கிடந்தது வந்து உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அப்படியான ஒரு ஷேப்பில் கிடந்து அப்படின்னு சொல்லி. அப்போ போனதோட வரக்குள்ளே அக்கா சொல்லியிருந்தோம் யாரோ ஒரு அக்கா காசு அனுப்பினவா ஏனக்கா அந்த அப்படி முக்கோண பாட்டு உங்களோட காணிர அது வேலியா அது இது ஒழுங்கயா? அப்போ ஏண்டாப்பா இதுக்கு இது வந்துருக்கு தூணெல்லாம். இப்போ என்னண்டாக்கா நான் சொல்ல வரேன் இப்போ இதா ஒழுங்க இதா? இல்லை இது ஒழுங்க இல்லை. இது ஆக்கள் தாங்கள் பிள்ளைங்க இதுதான் ஒழுங்க. இதோட முடிஞ்சது. அங்கால சங்கான இது இங்கால சண்டிலிப்ப. அட அது அங்கால சங்கான சண்டிலிப்ப இதோட முடிஞ்சது. ரைட் ஓகே. அப்படி போகுது விளக்கம். நான் என்னடா அப்போ இதால வேலி வருது அப்புறம் அங்க ஒரு வேலி இருக்கு தாங்கள் போய் வரதுக்காக செய்யணும். இதோட இது நாங்கள் காணி வேண்டக்க எங்களுக்கு பாதை பண்ண விட்டு கொடுத்து அது சங்கான சண்டிலிப்ப. ரைட் ஓகே. அப்போ நான் பார்த்தேன்னு சொன்னா வேலி நேரே வந்து போகும். இது இப்படி போய் எல்லாம் போகுது. அது பின்னுக்கு காணிக்கு பாதை போகுது. இப்போ உங்களோட காணி அவ்வளோதான் வேலி அவ்வளோதான் வேலைக்கு அங்கால. ரைட் ஓகே. வேலியை எவ்வளோ எடுத்தாங்க அப்போ அடைக்கிறதுக்கு கூலியெல்லாம் இப்போ இன்னும் 83,000 கொடுக்கணும். இன்னும் 83 கொடுக்கணும். இது எவ்வளோ முடிஞ்சுது சாமானுக்கு? 50 கொடுத்தேன். 50 சாமானுக்கு எல்லாமே சேர்த்து எல்லாம் தூண் கூலி மட்டும் கூலி 55,000 மட்டும்தான். கூலி 55,000. மற்ற இதில் தூண் கட்டைக்கு கொங்கிரீட் கல்லுக்கு இப்போ இது கொங்கிரீட் போட்டு தூணுக்கெல்லாம் தூணுக்கெல்லாம் கொங்கிரீட் போட்டு ஒரு தூண் எவ்வளோ அப்போ போகுது? பில் இருக்கு. பில் இருக்கு. ரைட் ஓகே. சாமானில் இப்போ கொஞ்சம் விலை கூட்டிட்டு எல்லாம் கூட்டிட்டு நீ வந்து எல்லாமே இன்னும் கூடுமான்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிடச்சிச்சு. விழா பார்த்தாலப்பா அப்போ வந்து வேலையும் அக்காடது வந்து ஓகே. அது ஒரு அக்கா ஒரு ஆள் அனுப்பி செய்ய சொன்னேன். என்னக்கா ஃப்ரான்ஸ்லையோ சுவிஸ் ஓகே. இந்த இவ்வளோ கஞ்சல் வாங்கடாப்பா இதுக்குள்ள நாளைக்கு வந்து இது அப்படியே இழுத்து கொண்டு வெளியில் போடுறேன். ஆகலும் வேலை தானே இதெல்லாம் வெட்டி கொத்தி ஃபுல்லாக மரங்கள் இருந்து ஃபுல்லாக மரங்களோ
4 நாள் வேலை நடந்த ஆ மரம் ஒரு நாள் ஃபுல்லாக வெட்டி அப்புறம் 2 நாள் இப்போ கிடாங்கு கிண்டலாமா போச்சு கல்லு நிலம் சரியான அந்த சின்ன குட்டை குட்டை கல் வந்துருக்கு கல்லால கிண்டி அதுவும் 2 நாள் போய் 4 நாள் போச்சு ஓ அதால தான் சம்பளம் வந்து 55,000 வந்துட்டு அது சரியா ஒரு ஆளுக்கு 4,000 ரூபாய் எத்தனை நாள் செஞ்சவங்க வேலை இப்போ 4 நாள் போயிட்டு தான் இல்லை வேலை 4 நாள் எத்தனை பேர் ஆக்கள் முதல் ஒரு நாள் மரம் தரிச்ச ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் மரம் தரைக்கிறது ஒரு ஆள் வந்தவரா பிறகு அடுத்த நாள் கிடாங்குக்கு 2 பேர் வந்து 2 பேரா பிறகு 3 பேர் 3 பேர் பிறகு நேற்று 3 பேர் தாரம் பிடிச்சாருக்கு அப்போ 6 7 எத்தனை 7 கூலியோ 7 8 பேர் இருந்தாலும் சரிதானே கூலி நீ மினக்கட்ட வேலையெல்லாம் ஏன்னா இதெல்லாம் அடிச்சு நல்ல நூலெல்லாம் அடிச்சு தான் செஞ்சுக்காங்க அவ்வளோ நேராக இதுக்குள்ளேயே வந்துதுடா அப்போ எத்தனை 1 2 3 4 5 6 7 8 19 பண்ணேன் 19 28 32 தாகரம் இப்போ ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருக்கு வீடு இப்போ நாங்களும் உங்கட அந்த வீட்டு வேலை முடிய இதையும் ஒருக்கா செஞ்சு விட்டா இந்த வேலையும் ஒருக்கா செஞ்சு விட்டா நல்ல நீட்டாக வரும் நம்மளோட அதான் தானே இல்லாமல் போய் தான் கடைசி கட்டத்தில் சரி வருவான் இப்போ பறந்து அடிச்சு எத்தனை மணி டியூஷனுக்கு போனாக்கா தம்பி அவர் 3 மணிக்கு போனேன் 3 மணிக்கு போனேன் 5:30 முடியும் இப்போ விட்டுருக்கோம் வந்து கொண்டிருப்பேன் இது நான் செய்தேன் அத்தை பார்த்தியா விளையாண்டு உண்மையா அக்காவுக்கு வந்து என்னோட கதைக்கிறவங்க எல்லாருமே அக்கா உண்மையா இருங்க இதில் என்னோட கதைக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்கிற விஷயம் இதுதான்டாப்பா அக்கா வந்து உண்மையிலேயே அக்காவோட இதுக்கு எவ்வளோ வேலைகள் செய்கிறா அப்படின்னு சொல்லி உண்மையாக அவங்களோட அந்த முயற்சியை வந்து எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க கொமெண்டுகள் பார்த்தாலுமே தெரியும் எல்லாருமே வந்து சொல்கிற விஷயம் இப்போ மற்றாக்கள் மாதிரி இல்லை தானே இப்போ அத்தரெல்லாம் நீங்கள் இந்த போத்தலெல்லாம் என்ன பண்ணுறதோ சட்டை போடுவாங்க போங்க அந்த சட்டை எடுங்க நல்ல வாசன்டாப்பா தெரிஞ்சு ஓடிக்குளோன் மாதிரி இருக்கு நீங்க செய்யறது ஃபுல்லாக எல்லாம் மருந்தெல்லாம் புறம் பார்த்துருவாங்க சேர்த்துட்டு எவ்வளோ விற்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ 350 ரூபா 350 ரூபாண்ணே உண்மையாக நல்ல வாசன்டாப்பா கடைக்குன்னு லேபிள் போடணும் லேபிள் போடணும் லேபிள் போட்டு தான் விற்கணும் சும்மா ஊருக்குள்ளே ஏஜிஎஸ் வேறு யாராவது எங்கள் பேரண்ட்ஸ் இப்போ நர்சரியில் பேரண்ட்ஸ் வரீங்க இது ஒருக்கா தேய்ச்சி விட்டா சரி கணக்கு தேய்ச்சா இருக்குல்ல அது ஒருக்கா சும்மா ஒரு கோடை அடிச்சு விட்டா நின்று பிடிக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு உண்மையாக சந்தோஷம் அதே மாதிரி இப்போ என்ன உடுப்பு கழுவுறது பிறகு கை கழுவுற ஹேண்ட் வாஷ் விம் மாதிரி நீளம் அதுவும் என்ன அப்போ எத்தனை ஐட்டங்கள்றாப்பா அப்போ பலதரப்பட்ட இதுகள் வந்து அக்கா செஞ்சு வியாபாரம் பண்ணுறா உண்மையிலே நீங்களும் உங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது கண்ட அக்காவை அக்காட்ட வந்து சாமானல் வேண்டி கொள்ளலாம் வேணா உண்மையிலேயே அவருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது பில்லோக்கா ஓகே 56,000 அம்மா விலைண்டா கடும் விலையில என்ன சாமான் தகரம் மட்டும் 56,000 ரூபாய்க்கு வண்டியாங்க உங்களோட சீமெந்து ஃபோட்டோ எல்லாம் இதில் 70,640 ரூபா அப்புறம் இதில் 6,060 அம்மா மணல் 15,500 ரூபாண்ணே எழுத்துகள் வாசிக்கலடாப்பா சில எழுதுனாங்க வந்து சொன்னா தூண் 33,300 ரூபா மேசன் என்னடாப்பா கம்பி இந்த கம்பி அரந்தர் பண்ணும் என்ன என்ன கம்பி இதுக்கு 6,000 இந்த கம்பி என்னதுக்கு அந்த தூணுக்கு அந்த தூண் கட்டு போடுறது அட இதுக்கா இப்போ கேட்டுக்கு தூண் போடுறது ஓகே அதுக்கு கம்பி வண்டி 1,395 ரூபா இது 2 வீல்லுமே வந்துருமே அப்போ நியாயமா என்ன பாப்பா இது 2 வீல்லுமே வந்து எவ்வளோ 32 வரும் எவ்வளோ 132 வரும் சொன்னவர் அண்ணா எல்லாம் போட்டு அனுப்புனீங்களான்னு சொல்லி 1,32,000 பேர் சாமான்களுக்கு மட்டுமே அப்புறம் கதவுக்கு அட்வான்ஸ் கொடுத்த 25,000 அம்மா இவ்வளோ தான் அந்த வெளிநாட்டிலேருந்து கிடைச்சது அக்காட எழுத்து என்ன வடிவான எழுத்தான்னு தெரியுமோ ஆகினே அக்காட எழுத்தை பார்த்தீங்கன்னா மண்டை புரைக்குமா ஜவார் அக்காட எழுத்துற வடிவே கிராஜுவேட் இல்லை அக்கா அப்படி வரும் எழுத்து
வெளிநாட்டுலேருந்து அந்த அவ்வளோ ஜெனியக்கா இப்போ நாங்கள் அண்டு பார்த்த அப்புறம் எதுவும் ஹெல்ப் கிடைச்சமாக்கா 20,000 20,000 வந்து ஆறு அந்த ஜெர்மனி அக்கா சசிகுமார் சுவிஸில் அந்த முதல்ல போட்ட 25,000 இந்திரகுமார் சுவிஸ் வைஃப் பிரதர் ஓகே 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 20,000 ஜெனியக்கா அன்ஷாக்கா யூகே இந்திரகுமார் சுவிஸ் பிரதர்ஸ் டோட்டல் ஓகே அந்த ஜெர்மனில இருந்து ஒரு அக்கா ஒரு நான் நம்பர் கொடுத்தேன்னு சொல்லி அவள் ஒரு 10,000 போட்டுவா அது லிக்விட் சாமான் வேண்டுங்கன்னு சொன்னேன் அதை லிக்விட் சாமான் வேண்டி இப்போ படம் எடுத்து போடுவோம் அதை வேண்டி கொடுத்தேன் சரி சரி ஓகே ஓகே எனக்கு டிக்டாக்ல மெசேஜ் போட்டவ போட்டு உங்களோட நம்பரை தரட்டான்னு சொல்ல நான் நன்னாட்ட வேண்டி அப்படி அனுப்பிவிட்டேன் டிக்டாக்லேயே அப்போ அதுக்கு பிறகு 20,000 அந்த 10,000 தான் வந்தேனே ரைட் ஓகே அப்போ சந்தோஷம் மற்றதாக்கா இந்த இது நம்மளோட வைக்கலவில் என்ன போகுது அவங்க அரைவாசி காசு ஏதோ என்ன சொன்னவங்க சரி ஓகே ஆயிடுச்சு இன்றைக்கும் போனேன் நான் அப்போ சரி ஓகே ஆயிடுச்சு நீ அவன் அந்த வவுச்சர் சைன் பண்ணி காசு வந்தது வவுச்சர் சைன் பண்ணி காசு வந்தது கோட்டேஷன் எடுத்து கொடுத்தாச்சு கொட்டேஷன் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு நீ அவங்க காசு தந்தா சரி அவங்க நேரடியாக அங்கே மோட்டர் பைக்காரரோட வைப்பாங்க அது எவ்வளோ 3 லட்சம் நீங்கள் என்ன அவன் 150 நாங்கள் 150 சரி அப்போ அது ஒருக்கா கதைங்க என்ன மாதிரி சொல்லி கதைச்சு போட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த காசு கிடைச்சா நீங்கள் ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்களுக்கு அண்ணாவுக்கு ஒருக்கா மெசேஜ் போடுங்க இல்லாட்டி கோல் அடித்து சொல்லுங்க நாங்கள் அதுக்குரிய மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று செய்வோம் ஏன்னா அவங்களுக்கு மோட்டை கட்டாயம் தேவையில்லை ஏன்னா இந்த சைக்கிளில் நீங்கள் வரதுல பார்த்து என்ன சொல்கிறேன் ஐயோ அப்போ இது இப்போ இதுதான் இப்போ மிச்ச காசு வேணும் 83,000 நிற்குது 33,000 83,000 இப்போ நிற்குது தானே 150 தானே கொடுத்துருக்கு 83 நிற்கு அதான் நான் இப்போ கோல் அடிச்ச வேளாறு 4 விட வேலை முடியுது என்ன மாதிரி நான் அப்புறம் கதைக்கையில் கதைச்சிட்டு 83,000 இப்போ கொடுக்க வேண்டி இருக்குது தானே வேலை செஞ்சாச்சு காசு தான் பிரச்சனை நான் அதுக்கு பிறகு யாரும் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி வேலை சும்மா எடுத்து சந்தோஷோட கதை பின்ன முடியும் அப்போ அவன் நைஸாக கொடுக்க சொல்லலாம் கட்டத்தை அவன் என்ன கதைக்கு எதுவும் பார்த்து செய்யுங்க தம்பிங்கன்னு சொல்லி கொப்பி குத்தாங்க வேணுமோ அது கொங்கிரீட் கால் 11,000 கதவு மீதி காசு 7,000 ஊழியர் சம்பளம் 55,000 என்ன கொடுக்க வேண்டிய மீதி காசு 7,000 மெஷின் கூலி 3,000 கொடுக்க வேண்டிய மொத்த பணம் 83,000 அப்போ அந்த அக்கா தேவையில்லாத வேலைகள் பார்த்துட்டு இல்லை உண்மையாக வேலைகள் எல்லாம் பயங்கர மோசமாக கிடந்தது அப்போ அந்த அக்கா வேலைக்குன்னு சொல்லி அனுப்புன காசு காணாமல் போயிட்டு அப்போ அதால் கொஞ்சம் கொஞ்சம் கூடிட்டு இன்னும் 83,000 வந்து எல்லாமே வந்து இந்த வேலி சம்மந்தப்பட்டதுக்கான இப்போ நம்மளால் ஒரு வேலி அடைக்கிறதுக்கே முடியுது நியாயமான ஆசைன்னு வா அப்போ வந்து பாருங்க ஒரு சந்தோஷோட எடுத்து காய்க்கிற நீங்கள் பார்த்து எதுவும் சும்மா செஞ்சு விட்டால் இந்த காசில் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ தொடங்கின வேலையை நான் பார்த்து அந்த காசுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருமாங்க கொண்டு வேலையை அது இருக்குண்ணே அந்த 50,000 இருக்கு ஒரு அண்ணாவோட எடுத்து காயப்போம் என்ன கட்டங்கள்னு சொல்லி அண்ணாட்ட இருக்கா கேட்போம் என்ன விளக்கம் என்ன மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கா வீட்டை வருத்தம் இல்லை வீட்டை கொஞ்சம் நெருப்பு வேலையில் நடக்குது அதெல்லாம் விட்டுட்டு ஒரு இடம் மந்து கொள்ளலாம் போயிட்டு அதுதான் பிரச்சனை வராது காரணம் இப்போ மோட்டர் பைக் இப்போ எடுக்கல ஒரு மாதம் 1.5 மாதம் கூட செஞ்சிருக்காங்க அவங்க இப்போ வந்து செஞ்சு தராங்க ஒரு பைக் வந்து செஞ்சு தராங்க தான் தர போகிறாங்க பார்ட்ஸுகள் எடுத்து அப்போ முதலே காசு எல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்தா தான் வேண்டுவேன் அவர் வந்து பார்ட்ஸுகள் வேண்டி செய்கிறாரு அப்படியும் சின்னவேலி அந்த சிக்னல் இதில் இருந்து கடை பக்கத்து அடுத்தது ஆனந்த் கராச்சங்க சரி சரியா அண்ணா கோல் ஆன்சர்லாம் இருக்குது ஆன்சர் ஒன்றா இது என்னம்மா விளக்கம்ன்றோ சொல்லியிருக்கா கழிச்சு போட்டு அநியாய செலவண்டு இல்லை இதெல்லாம் வேலையை நகரத்துக்காக செஞ்சது தான் என்ன செய்கிறோம் குறைஞ்ச காசுக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம்னு நம்ம நினைச்சாலும் அது ஏதோ ஒரு வேலை செலவுகள் வந்துடும் ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க
இதே இது இப்போ கம்பியும் பாண்டி அடித்து தாரம் அடிக்கிறோன்னா இன்னும் காசு வந்தீங்க. இது இப்போ ரெண்டு தாரம் இல்லை ஃபுல்லாக மறைச்சதில்ல ஏன்னா அதுதான் பிரச்சனை. அதால விலை கூட இப்போ 2 தகரம் வச்சு அடித்ததும் சரிதான். 2 3 2 தானே ரெண்டு மேலே இப்போ 2 தகரம் ஃபுல்லாக அடித்ததும் சரிதான். மேலே தகரத்தை அடிச்சு போட்டு கீழே கம்பி அடிக்கிறோன்னா அதே காசு அமர்ந்திக்கும். கம்பியும் சரி ஆகல தானே எல்லாமே ஒன்று தான். அதால் பிரச்சனை. அப்போ கோல் ஆன்சர் இல்லை அந்த வேலையை ராக்களோட நிற்கிதுள்ள பார்த்தா அடிக்கும். இப்போ நானும் சொல்லி விடுறேன். அதே மாதிரி வீடியோ பார்க்குற நீங்களும் பாருங்க அக்கா இதான் பிரச்சனை. இந்த வேலைக்கு செலவழித்த காசு எல்லாம் கொஞ்சம் சாமான்கள் அப்படி இப்படின்னு சொல்லி விலைகள் கூடனால நீங்களும் ஒரு நம்பிக்கையெல்லாம் வேண்டியிருப்பேன். யாரும் கதைக்கிறவங்க எதுவும் செய்வாங்க தானேன்ற மாதிரி இடையில ஸ்டொப் ஆகிட்டு தானே. கிட்டத்தட்ட எவ்வளோக்கா ஆண்டு கணக்கு பார்த்து வந்த காசு? 150 இல்லை 145 தானே. 145 அப்போ அது ஃபுல்லாக இப்போ இதுக்கு தான் போயிருக்கு போல வேலைக்கு. ஃபுல்லாக வேலைக்கு தான் போயிட்டுது. என்ன சொல்கிற இப்போ எங்களோட ஆசை அதே மாதிரி இப்போ வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஆசை நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் அந்த செய்கிற மாதிரி ஏதாவது நிரந்தரமாக செய்யக்கூடிய மாதிரி செஞ்சால் தான் மேலே சந்தோஷம் சொல்லி எல்லார விருப்பமும் பாவம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ முன்னேற்றம் வந்தால் தான் சரி. ஏன்னா பைக்கு கொண்டு போனா இப்போ அதை வச்சு எதுவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி யோசிக்கும். நீங்கள் அந்த எக்ஸாம் ஏதோ எழுத போகணுண்டா அது என்ன விளக்கங்க? வரையில ரிசல்ட்ஸ் வரல அப்படியோ. மற்றது வேறு என்ன மாதிரி உங்களுடைய ஆள் எடுத்துட்டாங்களே எப்போ? திங்கக்கிழமை. சரி சரி ஆள் அப்போ போனால் விட்டாச்சு என்ன அவையோட தான் இருக்கிறேன். என்ன சொல்கிறேன் அவரும் ஒரு நல்ல ஒரு மனுஷன் மாதிரி தான். ஸ்டார்ட்லாம் நல்ல மாதிரி காய்ச்சி உண்டை எல்லாம் அது செஞ்சு பிறகு தான் எனக்கு தெரியும் அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனைன்னு சொல்லி அதுகளால் தான் சிக்கலாக போயிட்டு. அப்போ 83,000 அக்கா கடன் இருக்குது. இப்போ அண்ணா ஹோல் அடித்தா கதைப்போம். இல்லாட்டி வீடியோ பார்க்குறவங்க என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்க. உண்மையாக அக்காட நிலைமை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது தானே. அக்காவுக்கு எப்போக்கா இப்போ கிட்ட அண்டு வந்தாரு தான் மாத காசு நாங்கள் இல்லையோ தந்தானே என்ன ரைட் ஓகே. எத்தனாம் தேதி அது நேரத்துக்கு வந்துட்டீங்களா? 14 லட்சத்துக்கு 14 லட்சம் நாங்கள் போன மாதம் இந்த மாத காசுக்கு நான் வருவோம். அதான் வரணும். திடீர்னு வந்துதான்டாப்பா என்ன வேறுவப்பா அப்போ இந்த கடவுளே அதான் அதான் என்ன வேறுவாடாப்பா எவ்வளோ தூரம் வருமா தான்? கிருஷ்ணா சிக்கலாம் போய் செய்யலாம் படம் முடிச்சு உண்மையா தான்டா. விளக்கம் சொல்றேன்பா. இல்ல அங்க இல்ல வேற இல்ல விளக்கம் சொல்றேன்பா. விளக்கம் சொல்றேன். அந்த விளக்கம் தான் கதைக்க போறேன். இதான் கொஞ்சம் அது என்னண்டா இவ்வளோ நாளும் அவரை கொட்டையோட காய்ச்சி இருந்தீங்க சரியோ தெரியண்டாய் ஆக பாஞ்சிது 2 பேர் ஆக ஓடித்துறாப்பா. ஆள் கோல் அடிக்க எங்கே நிற்கிறேன் கல்யாணம் நீங்கள் கல்யாணம் கட்டித்தலான்ட்டு நிற்கிறேன். ஹலோ நான் இங்கே இவன் இப்போ வந்திக்கான். சின்னவன் டியூஷனுக்கு போனான் இப்போ வந்திருக்கேன். வேலையெல்லாம் அடவட்டு கிடக்கு ஃபுல்லாக. வேலையெல்லாம் ஃபுல்லாக அடவட்டு கிடக்குது. அப்போ என்னண்டா சிக்கல் வந்த காசு வேலைக்கு எல்லாம் மொத்தம் எவ்வளோக்கா முடிஞ்சிருக்கு? 153 தான் வந்து 153 வந்தது. இங்கே வேலைக்கு நியாயமாக முடிஞ்சு 2,30,030. ஓ அது அதுக்கு பிறகு ஒரு 20 ஒரு 10 வந்தா. அப்போ வேலைக்கு கிட்டத்தட்ட 2,30,000 மேலே முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் சிக்கலாக போச்சு. 83,000 கிட்ட கடன் ஒன்று வந்தது. அதான் அப்போ என்னண்டா கொஞ்சம் சிக்கலாக போச்சு. இது அப்போ 83,000 சாமானுக்கு கடன் ஒன்று வந்துட்டு. அப்போ அதான் அக்கா முடிச்சு கொண்டு நிற்கா.
இப்ப அக்கானே சைக்கிள் பேஜ் என்ன அது வந்து வவுச்சர் எல்லாம் போட்டாச்சா என்னக்கா இனிப்போ அது போட்டா தெரியும் அது எல்லாம் ஷைன் பண்ணி போட்டாச்சா நீ வவுச்சரில் ஷைன் பண்ணி அவங்க அனுப்பினா சரியா எப்ப அது வருமா அது நீ கச்சேரி போயிட்டானே சொல்லுவ ஃபோன் பண்ண எடுக்க அனுப்பியிருக்கு கால் பண்ணுறான்னு சொல்லிக்காங்களாம் எப்பன்னு சொல்லி சரியா நம்மளால ஊகிக்கலான்னு சொல்கிறாக்கா அப்ப நீங்க அந்த காசு வந்த கையோட உங்களுக்கு சொல்லுங்க நீங்க அதானாக்கா அது வந்தோடனே உங்களுக்கு அந்த மிச்ச காசை நாங்கள் போட்டு பைக் எடுத்தாரோம் அட இன்றைக்கு அவன் சந்தோஷுக்கு அவர் அந்த சின்ன பைக் ஒன்று எடுத்து கொடுத்துட்டாங்கடா அதான் நான் யோஜனான்னு நீ அவனுப்பா வந்து என் பேர் இருந்து போய் அவனை கடை கூட்டிய அந்த டைரி மில்க் கேன்வாஸ் வாங்கி கொடுங்க சரி கவிதாத் மாமா உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லுனா தெரியுங்க என்ன பாக்கே வைக்க இருக்கு சொல்ல சொல்ல வாக்கே வைக்க இருக்கான் வாக்கே வைக்க இருக்கு டேய் சொன்ன உண்மைடா ஆள் வீட்டை இல்லடா இப்போ ஆள் அங்க மனுஷியோட இறங்கி கிரண்டுக்கு பாரு வீட்டை இல்லையா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுங்க ஓட்டிங்க தானே சொல்றாங்க இன்னொரு கல்யாணம் பேக்கனே கட்டிடுறியா கல்யாணம் கட்டிடுமா ஏமா தெரியாது நம்புறா இல்லை நீ கல்யாணம் கட்டியாதான் பாயில கை வைக்கணும் கட்டிட்டீங்களோ இதுல வரக்கூடாது மனுஷியே பா போய் ஏடா மாமியை பாருண்டா இங்க அக்னியை காட்டுச்சுல காடி வீடியோ மனுஷியை காட்டுறேன் நில வாரம் வாடுறா டேய் இது வாடா வீடியோவில் வாடுறா மனுஷன் மனுஷியை காட்டுறேன்டா இந்த இடத்துல இப்ப சாப்பிட்டாலும் அவையில படடிடேயா பந்து விளையாட்டு ஐயோ நான் என்னடா இதெல்லாம் மனுஷியோ அப்ப என்னது இதெல்லாம் நாய் கூட்டம் நாய் கூட்டம் அடே உனக்கு என்ன வேணும் கைலாசமா மாட்ட கேட்டா மொடையகு செத்தீங்களா ஏழாம் தேதி அக்னி மாமா பிறந்த நாள் சரி இந்த செத்த சரி கதை அதெல்லாம் இல்லை வாங்க ஓதம் படம் முடிஞ்சு கடைக்கு கூட்டிட்டு ஒரு 5000-10,000க்குள்ள கூட கேட்காத அக்னியோட சிரிப்பு பார்க்க சொல்லுதுக்கா அக்கினிமாவோட சிரிப்பாக இருங்க அக்னி மாமா பிறந்த நாள் கிளம்ப தெரியுது அடே அப்பா வந்தாருடா அப்பா அப்பா பிள்ளையில எடுத்ததா நான் இன்னும் மேல விட்டேன் புனேதான் எடுத்த நீங்க நான் இல்ல அப்பா அம்மா இல்ல அப்பமா அப்பம்மா அப்ப என்ன மனுஷி காய்க்கிறது ஒன்றும் போயிடா வாய டேய் நான் சொன்ன அப்பம்மா உண்டு இதே பாரு நீ கல்யாணம் கட்டிட்டியோ உனக்கு நினைப்பு தானே அவரே இல்லை அவர்கிட்ட மனுஷியே உண்ட மனுஷியே நாங்கட்ட மனுஷியே உண்ட மனுஷியே இல்ல நான் இன்னும் கட்டல கல்யாணம் கட்டலையா இல்ல சரி கதை வாரணும் கைவியில் அனுப்பி போட்டு சரி சரியா சரி அப்போ தான் இதான் பிரச்சனை சரியோ அப்போ என்ன மாதிரி போகுது அப்போ படிப்பு எல்லாம் என்ன நடத்து என்னடு கேட்காக எல்லாரும் புதுமையா இருக்கு போட்டா அது என்னடா என்ன ஏன் தம்பி அவன் நான் நிஜம் புதுமையா இருக்கும்ல என்னது அப்படி வாரா நீ இவ்வளவு தூரம் கிளாஸ் ஸ்கூலுக்கோ ஸ்கூல் ரோட்ல இருக்கிற அந்த டியூட்டரி அட நம்ம இதுக்கு போறோம் தொட்டிலடி போறோம் அந்த டியூட்டரி ரைட் ரைட் அங்க இருந்து வாரான் சைக்கிள் எவ்வளவு நிமிஷம் எடுக்கும் இங்க வாரதுக்கு ஒன்னும் ரோட்ல ஒருத்தர் காய்க்கிற இல்லையா
ஆ வீடியோவில் வர வாழ்றேன் ரோட்டளவு தெரியான்ற உண்மையா ரோட்டால் போகிறோம் ஒரு பேர் காய்க்கிறேன் நான் பார்த்துன்னு சரி நீ எடு வாடுற நார் வந்து காய்ச்சாலும் காய்க்க மாட்டானே ஆ நான் மிச்சேன் ஆ டியூஷனுக்கு நேரம் போனக்கல நின்று கதைப்பாங்க நேரம் இல்லாத நேரம் நின்று கதைக்க மாட்டோம் அப்படியே அவசரமாக போகக்கூடாது கேட்பாங்கண்ணே அதான் அதுதான் பிரச்சனை அண்டு நம்ம இது ஃபேனலான்னு ஓகே வேலையா இப்போ இப்படியே தான் அனுத்துறேன் வேலை அது நான் நிறுத்துறேன் ஆ அப்படியே மேலே பார்த்து கொண்டு இருக்கு கீழே பார்த்து இல்லை கீழே பதிக்கல தான் சைடில் இல்லையோ பதிக்கிற பேனை பதிக்கிற கீழே ஆளுங்களை வராதான் கொஞ்சம் தள்ளி வச்சு என்ன பாடும் உனக்கு மொத்துக்கு நிறைய பிடிக்கணுமே காத்து அப்போ அந்த கூலர் தான் போண்டணும் மோத்து கிட்ட வச்சு போட்டு விடுறதுக்கு கூலர்ன்றதுக்கு இது ஏசி மாதிரி வரும் தண்ணி காற்று தண்ணியை விட்டு போட்டு இதாஞ்சா மோத்துக்கு நிறைய பிடிக்கும் அப்படி என்ன செய்யும் உன்னோட ஆக்கெல்லாம் காய்க்காங்களா ஒரு கவனிப்பும் இல்லையா அவனு ஆ நைஸாக கதையை போடலாம்டாப்பா இப்படி இப்படி பிரச்சனைகள் கிடக்கு நீங்க நம்பரை ஓட்டு விடுங்களா இல்லையோ ஏல இனி அடுத்த போச்சு லவ் பண்ணுறது யாரும் அடுத்தவன் நைஸாக காய் தேப்பான் வீட்டுக்கு பின்னுக்கு போய் யார் இருக்கு அப்படி ஒருத்தருக்கு வைக்கலையோ பொம்பளை பிள்ளைய ஒருத்தரும் மற்ற சந்தோஷம் தான் முழக்கம் யாரும் எடுத்து காய்ச்சா எல்லாரும் ஒன்றா விரும்பி தான் அடுத்து கேட்பாங்க அப்போ சொல்லு இப்படி நான் வேலை செஞ்சுனாங்கடாப்பா கொஞ்சம் சிக்கலாக போச்சு அண்ணாட்ட சொல்ல அண்ணா வர்றதே இல்லை கடன்பட்டு தான் சரியோ அப்படி எனக்கு தெரியும் அதான் இது வருமென்று சொல்லி ஆன்சர் அதான் வருமென்று சொல்லி நான் என்ன சொல்கிறேன் தெரியா இருந்தேன்னா அதே மாதிரி நான் நினைச்சமே அண்ணா சொல்லித்தார் அவள் நீ வந்து காய் எவ்வளோ சொல்லு இப்படி தான் பிரச்சனை கொஞ்சம் இவ்வளோ காசு வந்து இவ்வளோ முடிஞ்சுது அப்போ கொஞ்சம் கடன் நீக்கி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து செஞ்சா ஏன்னா பண்ணிதாப்பா இது வேலி அடைச்ச காசு கொடுக்கலாம் அப்படி பிரச்சனையை கிடக்குன்னு சொல்லு இருக்கா ஏன்னா சின்ன மொட்டைக்கு தெரியுங்களா சின்ன மொட்டைங்களே ஜண்டு வேந்தில் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு செல்ல கட்டி அங்கே வேர்த்தே கேட்குறவளான உனக்கு ஆண்டா உனக்கு பேர் பெறுவேண்ணே இதெல்லாம் சின்ன மோட்டை முதல்ல நீ ஒழுங்கான ஆம்பளை பிள்ளையான்னு சொன்னால் நாங்கள் பெரிய கதை காய்ச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் இருந்து சொல்லன் இப்போ அம்மா வந்து வேலை எனக்கு நான் கடன் காசு நிற்கன்னு சொல்லி கவலைப்பட்டு காய்ச்சி திரிக்கவுல நீ பார்த்தியோ மோட்டை கேட்கா எவ்வளோ பிள்ளையான செய்யலன்னு யோசிச்சு பாரு அதுதான் கேட்கறேன் நான் நீ சின்ன படியனா இருக்கிறாலும் உனக்கு சின்ன மோட்டைகள் ஓடுற நியாயமாடா யோசிச்சு பாரு ஆகும் நீ வந்து சின்ன படியனா இருக்கிறாள் நீ எந்த எல்லாத்தையும் நினைப்பு எல்லாத்தையும் சின்னனா வச்சுக்கலாம் தம்பியா அது வந்து சின்ன பிள்ளைகள் ஒரு 2-3 வயது பிள்ளைகளா அதை பைக்கில் வச்சுட்டு உருட்டுறது நீ சின்ன மூட்டையை கேட்கடா நீ நியாயம் இல்லாம சரி அதே வேண்டாம் வேறு என்ன கேட்போம் முடிவோட உங்களை கேட்குறாரு அப்புறம் எனக்கு கேட்டேன் என்னடா ஜாக்கில் எடுத்தா சின்ன ஜூஸ் கொண்டு வண்டி தருவான் போன மாட்டா என்ன அனிதா பூச்சி போடுறது பாத்தியா விளையாட பூண்டு நான் வரக்குள்ள பார்த்தா வந்து அது எல்லா நாளும் திறக்கு ஏன்னா நாங்கள் அடிக்கிறது போயாம இருந்தாங்க இப்போ நான் வரக்குள்ள பார்த்தேன் வந்தேன் வேண்டாம் வாரம் உனக்கு லூசிக்காயிருக்கா நீ அங்கே இல்லாட்டி வாங்க மோடனுக்கு முன்னாள் சூப்பர் மார்க்கெட் வாங்க போட்டு சூப்பர் மார்க்கெட் நீ அப்போ டிக்டாக்கு ஒரு இதோண்டு செஞ்சாட்டு போ ரைட் டிக்டாக் அண்ட் என்ன பாட்டுக்கு தான் நீ சொல்லு நான் அடுத்து டிக்டாக் இதை செஞ்சாட்டா கூட்டிட்டு போவேன் ஆகி ரைட் பர்த்டே பார்ட்டியா ரைட் என்ன பாட்டு போட என்ன பாட்டாலும் பாட்டுக்கு செஞ்சு ஆட்டு ஆக்ஷன் ஒன்று போட்டு காட்டு சரியோ என்ன பாட்டு என்ன பாட்டு ஆட்டோக்கு இருந்து செஞ்சு என்ன பாட்டுக்கு குடிகாரம் என்ன அதுதானே என்ன பாட்டதா சொல்லு தக்காடி செஞ்சா போறான் நம்ம புரிஞ்சது என்ன பாட்டு பாடுறது அங்கே சேர்ச்சிடும் மேனிப்பேன் சொல்லு ஒரு பாட்டு என்ன பாட்டு இது போடும் என்ன பாட்டு ஒரு பாட்டுக்கு ஆடுவோம் ஐயோ ஏனும் அதை சொல்லிடுறோம் வேற பாட்டு புது பாட்டு
1 2 3 யார் யாக்கல ஆளு ஏ ஏ ஏ ஏ ஆக்கல ஆளு ஏ ஏ ஏ ஆக்கல யார் யாக்கல ஆளு ஏ ஏ ஏ ஆக்கல ஆளு ஆளு ஏ ஏ ஏ அதான் ஆடுவா அதே ஆடுவா அதே ஆடுவா இது இது சரியா இது இந்த பாட்டு ஆட்டம் சரி வரா இன்னொரு பாட்டா ஏன் யூடியூப்புக்குள்ள வரா விடுங்க சொல்றேன் விடுங்க இது கவனம்டா இது டம்பட் உரிச்சு போட்டோம்டா விழுந்தா டிஸ்பிளே போயிடும் டம்பட் மாற்றணும் வீடியோலாம் போட்டு வைக்கிறீங்களா உங்களுக்கு என்ன வாடா வாடா ஆட்டத்திற்கு ஷோ வாடா வாடா ஆட்டது ஷோங்க ஷாம் வந்தது இங்க இருக்கு எது ஷாமா அப்படி விளையாடு அதே எடுவையா அம்மா அதான் கொடு ஓஹோ பாரு ரைட் கலைஞ்சு போய்தாண்டா ரைட் ஓகே சூப்பர் சூப்பர் சாங் வெரி குட் டான்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சரி அப்போ வரட்டா வைத்து என்னடா வரட்டா ஓட்டு சரி அக்கா அப்போ வாரம் போயிட்டு இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோலையும் காய்ச்சிருக்கு தானே வேலை நடக்கிறதுக்கு என்ன சொல்கிற செஞ்சு தொட்டாச்சாண்டு போட்டு நீங்கள் முடிக்கணுமெண்டு போட்டு செஞ்சுருவீங்க அது பிள்ளையாண்டும் இல்லை சரி என்றும் இல்லை என்ன சொல்கிறேன் நான் எனக்கு தெரியும் அது அந்த பதில் தான் நான் சொல்லுவார் கடன்பட்டேன் வேலி அடைச்சேன்னு சொல்லி அது எனக்கு தெரியும் அதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியா இருந்தேன்னா அண்ணா சொல்லிதார் சரி பாப்பமையா வீடியோலையும் காய்ச்சிருக்கு அப்படின்னு நான் அண்ணாவோட இதே இங்கே கதைக்கணும் விட்டு தான் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்து செய்வோம் சரியா வாரம் போயிட்டு வரட்டா பிள்ளை போயிட்டு சரியா அண்ணாட ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்து விடுறோமா அதான் ஏ அம்மாக்கள் இல்லானே இப்போ உண்மையை சொல்லு பட்டேல் கோல் எடுத்து காய்ச்சமா உண்மையை சொல்கிறேன் ஃபோன் பார்க்க எவ்வளோ ஐ லவ் யூ சொல்லலையே யார் கோல் எடுக்கிறாரு எல்லாத்தையும் அம்மாட்ட கொடுங்கண்டா என்ன விளங்கல என்ன என்னன்னு தெரியல அம்மாட்ட கொடுங்கண்டா நாங்கள் ஆகு மனுஷன் இல்லையே அதான் கிளிப்பா கிழிச்சு அந்த எடி கோலத்தை கிளிப்பான் நான் மனிதர் கிழிச்சு விடுறோம் நாங்கள் மனுஷன் இல்லையாண்டு கேள் அதான் கோல் எடுத்து அம்மாட்ட சொல்லு அம்மாட்ட கொடுங்கன்னு சொன்னா நாங்கள் மனுஷன் இல்லையாண்டு கேள் இந்த கொடுக்கணுண்டு பிறகு சொல்லு அதான் நான் நிற்கிறேன் கதையாண்டு ஓ என்னோட காய்க்க மாட்டேங்கலாண்டு மற்ற யாரும் எடுத்தா விளக்கத்தை சொல்லி கதையா காய்ச்சி போட்டு வைக்காம பார்த்து செய்யுங்க ஏன்னா படுக்கிறேன் கவனமா இனி சரியே இனி சிக்கல எதுக்கும் பங்குறல் கிண்டி வைங்கோ அப்பா ஓட ஓட்ட பூந்து தோடு அட்டு இது சிவரேலுக்குள்ளாடலாம் அதான் என்னடா என்ன சொல்றா அவன் நடிப்பா தெரியுமோ அவனை பொய்யன்று தெரிஞ்சா இன்னும் நடிப்பான் பெரிய ரவுடி ஓரமாய் போவான்
காத்து வழி சைக்கிள் ஓட்டு வரல காத்து அதான் எங்கடா வர டேய் விஷயம் நான் விடத்தோண்டு விட போறான்னு ஓட்டு தெரியும் ம் விட்டோடி அதான் வீட்டை ஓடா டேய் நான் அங்கே போகிறேன்டா தொட்டில் அடி அதான் டேய் வாடா டேய் வா கதாண்டி சொல்கிறேன் இது வாடா டேய் எங்கோ இங்கே வாடாப்பா ஏய் இங்கே வா அவன் சும்மா இங்கே வா இது வா நெஞ்சால வாண்டா சொல்கிறான் அவன் சும்மா சொன்னவன்டா அவனுக்கு பர்த்டேன்னா அவன் சும்மா சொன்னவன் அதுக்காக நீ இப்படி இடம் பிடிச்சி திரிக்கலாம் போன வரை என்னெல்லாம் காய்ச்சி நம்ம இப்படி கேட்கக்கூடாது உள்ளக்கூடாண்டு ஆ ஜோதிச்சு பாருடா டே காக்கே அது உடஞ்சிருந்தா நான் பார்த்துட்டேன் பாருமா அப்ப வரக்குள்ள பார்த்தனியா பொய் சொல்ல பூட்டிருக்கி சத்தியம் வாங்கப்பட்டு நான் பார்த்து தான் வந்து பூட்டிருக்கி உண்மையா அந்த கடை இல்லை மற்ற கடை வாங்க சொல்லு இந்த கடை உடஞ்சிருண்டா தராங்க அஞ்சு வா அஞ்சு வா இங்கே வா வேண்டி வந்து இங்கே வா இங்கே வா இங்கே வா வாங்க என்ன சரி நான் திருப்பி போகக்கூடாண்டா இது வேண்டி வந்தேன் ஜூஸ் பிஸ்கட் அடுத்த தரம் வருவோம் அண்ணாட பிறந்த நாள் கழிஞ்சு 2 நாள்ல அதுக்கு தான் பாட்டி சரியோ சரியோ இங்கே வா மைக்கதா ஜூஸ் பிஸ்கட் கிடக்கு அப்புறம் அந்த அது என்ன ஏமாட்டா மற்றது ரைட் இப்போ தங்கச்சியும் கூட சாப்பிட்டு பிறகு வாரமா சரியா கோவம் இல்லை செல்ல குட்டி ரைட் வாரம் போய் தான் சரி ஓகே அப்போ சந்தோஷம் வந்ததுக்கு அந்த வேலியல் அடவட்டுருக்கு மற்ற அக்காவோட சைக்கிள் அளவுலாம் காய்ச்சி நீ பார்த்துருப்பீங்க வீடியோவில் ரைட் ஓகே அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திப்போம் பாய்